ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கே பாருங்கள், சூப்பராக ஒரு மல்லித்தொழில் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பரான ஒரு மல்லித்தொழில் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நல்லா சுடுகஞ்சி, தயிர் சாதம், நைட்டு தண்ணி ஊற்றின பழைய சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். அப்படியே சாதத்துக்கு கூடயும் நல்லா கலந்து விட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். தனியா 3 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், ஒரு 3 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகாய். சிம்மில் வச்சுட்டு நல்லா செவக்க வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தேங்காய் கொப்பரை அரை முடிக்கு பாதி சைஸில் எடுத்துருக்கேன். பச்சை தேங்காய் இருந்தால் திருகணத்தை எடுத்துக்கோங்க. மிளகாவெல்லாம் எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், கலர் மாறிடும். நம்ம எதில் ஜாரில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வதக்கிடுங்க. கொப்பரை தேங்காய் தான் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா செவக்க வதக்கியாச்சு. நல்லா ஆற வச்சுட்டு ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், சூடு ஆறிடுது. அப்படியே எடுத்து ஜாரில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன். கல் உப்பு, துவையல் தான் அரைக்க போகிறோம். கொரப்பாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கொரப்பாக இல்லை, கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொரப்பாக இருக்க பாருங்கள். கொஞ்சமாக, ரொம்ப தண்ணி விட்டுடக்கூடாது. நம்ம துவையல் எப்படி ரெடி பண்ணுவோமோ திக்காக அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். திறந்த உடனே நல்ல மணமாக வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம வறுத்து அதே வானல்லையே நல்லெண்ணெய் தான் விடணும். நல்லா ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 4-5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா காய ஆரம்பிச்சிடுது. அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் வர மாதிரி. நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. நம்ம அரைச்சிருக்கிற துவையில் அப்படியே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே கொண்டு வந்து அதில் சேர்த்துருங்க. பாருங்கள், நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்டிலே அது நல்லா வதங்கிடும். எவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், துவையல் ரெடி. இங்கே பாருங்கள், மல்லி துவையல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சாப்பிட்றதுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு மல்லித்தொழில் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.